மற்றொரு லர்க்கிங் டேஞ்சர்ஸ் பதுங்கி இருக்கும் ஆபத்து. நான் சொன்னேன் இல்லையா, 4 மதங்கள் அமெரிக்காவில் முக்கியமாக இருக்கிறது என்று. முதல்ல கிறிஸ்டியானிட்டி, அது அவங்களுடைய மதம். 2வது ஜுடாயிசம், அது கிட்டத்தட்ட அவங்களுடைய மதம் தான், ஜூஸ். 3வது இஸ்லாம். இஸ்லாமுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வருகிறது, உங்களுக்கே தெரியும் ஏன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுடைய பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்கிறதுனால வெகு சீக்கிரமே அவங்க ஜுடாயிசத்தை தாண்டி விடுவார்கள். 2040 இஸ்லாம் வில் பிகம் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி இன் அமெரிக்கா அப்படிங்கிறது வரும். 3வது ஹிந்து. நம்ம சொன்னோம் அது. அடுத்த முக்கியமான சர்ப்ரைஸ் புத்திசம். புத்த மதத்தை பின்பற்றுவர்கள் அமெரிக்காவில் 5 மில்லியன், 50 லட்சம் பேர் புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய பேர் அந்த சிஸ்டத்தில் இல்லை. நான் கேட்டேன், ஏன் 2-3 பேர் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா, புத்த மதம் அதில் கொஞ்சம் பேர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பவர்கள், அந்த கன்ஃபியூஷனில் அப்படியே அது ஒதுக்கி வச்சுருக்காங்களே தவிர புத்த மதத்தை கொண்டு வரல. அப்படி பார்க்க போனால் இந்து மதத்தை விட புத்த மதத்தை பின்பற்றுவர்கள் அமெரிக்காவில் அதிகம். ஆனால் அவங்களுக்கு வெளியில் தெரியல, அவங்க அமைதியாக இருக்காங்க. அவங்க பாருங்கள், புத்தம் சரணம் கச்சாமி ரோட்லலாம் கற்றுட்டு போகிறதில்ல, அது பாட்டுக்கு மெதுவாக போயிட்டுருக்கும். அதே சமயம் இந்து இளைஞர்களை அவங்க கவர்கிறார்கள். நிச்சயமாக இதை நீங்கள் உங்கள் அமெரிக்கா இருக்கிறவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் கேட்டு பாருங்கள். நிறைய பேர் வீட்டில் புத்த ஸ்டாச்சு வந்துகிட்டே இருக்குது, இப்போது அட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்குது. ஸோ நேச்சுரலி இந்து மதத்திலிருந்து புத்த மதத்துக்கு மாறக்கூடியவர்கள் அமெரிக்காவில் அதிகமாகவும் இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ப்ரொஜெக்ஷன் தான், இதெல்லாம் ஒரு பெரிய ப்ரொஜெக்ஷன் தான் அது. ஆகவே ஒரு சம்மரைஸ் பண்ணுற போது என்னன்னு தோணுதுன்னா, வரலாற்று தரவுகளை நம்ம பார்க்கும்போது ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்த இந்து மதம் தெற்காசிய நாடுகளில் இன்று காணப்படவில்லை. அதற்கு காரணம் என்னங்கிறத சொன்னோம். அதே காரணிகள் அமெரிக்காலேயும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது. இது தடுக்கணும் அப்படின்னா இந்துக்களுடைய ஒற்றுமை இருக்க வேண்டும். ஒரு யூனிவர்சல் திங்கிங் ஆஃப் ஹிந்துயிசம் என்று இருக்க வேண்டும். இந்து மதம் அதாவது வே ஆஃப் லைஃப் என்ற எண்ணத்தில் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செய்யக்கூடிய, இப்படி செஞ்சாங்கன்னா ஒருவேளை இந்த ஆபத்தை நம்ம நீக்கலாம் என்று நினைக்கிறேன். இது ஒன்லி ஒரு அசம்ஷன் தான். என்னுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இல்லை இந்து மதம் அமெரிக்காவில் அழிவே அழியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன காரணங்கிறத நீங்கள் கருத்துலையும் சொல்லலாம். நாங்கள் அதை மிகவும் வரவேற்கிறோம். இந்தியாவில் இருக்கிற குருமார்கள், மடாதிபதிகள் இதையும் கொஞ்சம் திங்க் பண்ணணும். அமெரிக்காவில் இன்று புழங்கி வரும் இந்து மதத்தை எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதை பற்றி அவங்க யோசிக்க வேண்டும்.